ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி பார்க்கலாம். கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்து பார்க்கலாம். இதை நம்ம சுட சுட சாப்பாட்டோட போட்டு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டாக இருக்கும். நீங்கள் இதை இட்லி, தோசை, சப்பாத்தி கூட கூட வச்சு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம கிரேவி செஞ்சிடலாம். கடாயை வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் வந்து ஒரு 1/4 கிலோ அளவு உள்ள கத்திரிக்காய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த கத்திரிக்காவை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா வதங்கின அப்புறமா நம்ம இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அதே பேனில் ஒரு 10 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. ஜீரகம் மிளகுலாம் நல்லா பொரிஞ்ச அப்புறமா நம்ம ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து இடித்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு. சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வதக்கி விட்டுருக்கலாம். ஸோ ஒரு நிமிஷம் நல்லா பூண்டை வந்து எண்ணெயிலே வதக்கிட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா ஒரு நிமிஷம் வதங்கின அப்புறமா 2 தக்காளி வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி ஊற்றிக்கலாம். ஸோ கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ தக்காளி சேர்த்துட்டு இது நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு 1 கப் வந்து தண்ணி ஊற்றி இது நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம். இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்ட அப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காவை இதில் சேர்த்துடலாம். இப்போ வந்து தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் கசகசா வந்து ஒரு 1/2 hour ஊற வச்ச கசகசா சேர்த்துட்டு ஒரு 5 பீஸ் தேங்காய் சேர்த்துட்டு இது நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நல்லா குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கத்திரிக்காவை சேர்த்துடலாம். கத்திரிக்காய் சேர்த்துட்டு இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கத்திரிக்காய் நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ வந்து தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இதை நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு இது நல்லா வந்து கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக வந்து கத்திரிக்காய் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் நல்லா வந்து வெந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த கிரேவியை நீங்கள் சுட சுட சாதத்தோடு போட்டு சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கூடமும் நம்ம இந்த சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த கிரேவியை வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.